வணக்கம். லூசிபர் 2 இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. லூசிபர் 3க்கும் ரெடியா இருந்தேன். L3 ஓகே. இப்ப L1க்கு வருவோம். L1 கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான இடம், மலை பிரதேசம் கூலா இருக்கும் இடத்துல ஒரு ஹெலிகாப்டர், ஒரு விமானம், ஏதோ ஒரு உயர் ரக வாகனம் வச்சுக்கோங்க, பார்க்குற வாகனம், ஒரு காரு. அங்க வந்து சைலண்டா 2 பேர் போவாங்க. எங்க போறாங்கன்னு தெரியாது. அப்புறம் அடுத்து ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லி சஸ்பென்ஸா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டுட் ஆடியன்ஸ் இருப்பாரு. அடுத்து என்ன நம்ம ஆவலா இருக்கும். இதுல வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. உங்க பாராட்டுகள். அதாவது இல்ல, அவரு ஸ்ரீமன் என்ன சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாலே ரெடியா இருக்கிற அந்த வலது கை பிருத்திவிராஜ் கேரக்டர். ஒரு பேர் கூட சரியா முழுசா இப்ப கூட பதியல. இன்னும் போவோம். 2 வாட்டி பார்த்தா, ஒரு வாட்டி தான் பார்த்தா பதியாது. அந்த மாதிரி ஒரு பேர் வித்தியாசமா இருந்தது. நல்லா பாராட்டுகள். அந்த கேரக்டர் யாரு, அதுக்காக ஒரு கதை. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த சீனியர் ஞாபகம் வந்த படம் எனக்கு 6 தான். ஒரு அத்திப்பட்டி கிராமத்தை அழிக்கும் போது அவங்க செஞ்ச வில்லன் செஞ்ச ஒரு வில்லத்தனம். அதுல வந்து ஒரு குழந்தைய காப்பாத்தி எல்லாரும் மூச்சு காத்த கொடுத்து கடல் தண்ணி மேல அனுப்புவாங்க இல்லையா. அப்படிதான் தான் எல்லாரும் செத்து ஒரு சாட்சிக்காக அந்த குழந்தைய விட்டு போவாங்க. அந்த குழந்தை தான் யாரா அந்த பையன் அந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த பையன் தான் இவரு. அதாவது ஸ்டீவனுக்கு ரைட் ஹேண்டு. அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் சின்ன வயசுல ஒரு விஷயத்த வரும்போது, நான் உனக்கு என்ன லட்சியம் ஏதோ ஒரு கேட்கும்போது எனக்கு வில்லனை பழி வாங்கின மாதிரி டைலாக் இல்லாம கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறேன். கிளைமேக்ஸ் அது ஒரு சண்டை. அது யாரான்னு கேட்டா, இத்தனை வருஷம் நல்ல ஆட்சி புரிந்த கேரளா அரச சட்டமன்ற அதுல ஸ்ரீபன் மூலயமா மாற்றம் நடந்து எந்த தப்பும் ஸ்ரீபன் வந்து காப்பாற்றுவார். இதுதான் ஒரு கண்டென்ட். அதுக்கு வந்து அந்த நல்ல அரசியல்வாதி கெட்டவனா மாறினோடனே அவருக்கு சகோதரி அரசியல்வாதி வேணான்னு தப்பும் சொல்லி சகோதரியும் கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த அரசியல்வாதிகளை சேர்ந்த கேடு கெட்ட ஒரு வில்லன். அந்த வில்லன் தான் இவனுக்கு வில்லன். இப்படி எல்லாம் முடிச்சும் குழப்பம் வருதுல்ல. சத்தியமா குழப்பம் வந்தது. ஆனா நீட்டா கிளியர் பண்ணியிருக்காரு. வயலன்ஸ், வன்முறை காட்சிகள் ஜாஸ்தி. அதுலயும் அந்த வில்லன் இருக்குள்ள ஒருத்தர் பாம்பு போட்டு பீஸா ஆக்குற சீன். ஆனா அவன் செஞ்ச தப்பு அந்த மாதிரி படத்துல கற்பனை காட்சி தான். அதுக்காக அவன் கொடுக்குற தண்டனை அவ்வளவு எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம் நாடேட்டன் பார்த்து ரசிக்கலாம், ருசிக்கலாம், கொண்டாடலாம். அதாவது ஃபேன் பாய் நம்ம எப்படி விக்ரம் படத்துல லோகேஷ் எப்படி சூப்பரா கொடுத்தாரோ கமல் சாருக்கு, அந்த மாதிரி மோகன்லால் சாருக்கு பிருத்திவிராஜ் கொடுத்த அருமையான ஒரு படம். ஃபேன்ஸு கொடுத்தோம். ஒரு ட்ரீட் தான் இது. இப்ப 3வது பாட்டு வரும்போது கிளைமேக்ஸ்ல அது விக்ரம் படம் தான் ஞாபகம் வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு வில்லனை காமிச்சு நம்ம கொடுப்பாங்களே ரோலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு வில்லனை காமிச்சு மும்பைல ஒரு ஏதோ மார்க்கெட் 1982 முன்னால ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரீன்ல போட்டு வா வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆடியன்ஸை 3வது பாட்டுக்கு போய் கூப்பிடுறாரு. சரி, சந்தோஷமா அதையும் பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஆக மொத்தம் ஒரு வாட்டி படத்தை பார்க்கலாம். 2வது வாட்டி விருப்பம் வந்தா பாருங்க. மற்றபடி லூசிபர் 2 மோகன்லால் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம். இந்த சம்மருக்கு சம்மர் ட்ரீட்.